ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். ஏனெனில் நீ சாவிலிருந்து பிழைக்க மாட்டீர் என்றார். நீ சாவிலிருந்து பிழைக்க மாட்டீர். எல்லா மனிதர்களும் சாகத்தான் போகிறார்கள். எந்த மனிதனும் உலகில் பிறந்த ஒவ்வொருவருமே எப்படியும் பிறந்துதான் ஆக வேண்டும். ஆனால் இங்கே நீர் சாகப் போகிறீர் என்றால் விரைவில் சாகப் போகிறீர். ஏசையா இந்த செய்தியை கொடுக்கிற போது, அல்லது இந்த நோய் இவருக்கு நிகழ்ந்த போது, இவருக்கு அதிகபட்சம் போனால் 39 வயது, 25 வயதில் அவர் பொறுப்பேற்றார். நம்ம 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நினைக்கிறேன். அப்போது அவருக்கு வயது 25. ஆட்சி பொறுப்பேற்ற போது வயது 25. அந்த 25 வயதில் ஆட்சி, மொத்தம் 29 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார். அதாவது 686 இவருடைய இறப்பு நிகழ்கிறது. 29 ஆண்டுகள். அப்போ இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. 15 ஆண்டுகள் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ 29ல் 15 கழிச்சிட்டோம்னா 14 ஆண்டுகள். அப்போ 29ஓடு 14 கூட்டினா எத்தனை வயது? 39 வயது. 39 வயதில் நோய் வாய்ப்படுகிறார். 19 வயது என்பது ஓடுற பாம்பை மிதிக்கிற வயது. ஓடுற பாம்பை மிதிக்கிற வயது அது. அந்த வயதில் இறப்பதற்கு யாரும் விரும்ப மாட்டார்கள். அதுவும் இவர் சாதாரண மனிதர் அல்ல, ஆட்சியாளர், ஆட்சி செய்கின்றவர், ஒரு அரசன். அரசன் 39 வயதில் இறக்க போகிறான் என்ற செய்தி வந்தால் அவனுக்கு அது ஒரு இடி போல இருக்கும், இடி இழித்தது போல இருக்கும். அந்த நிலையில்தான் இதை பார்க்க வேண்டும். ஏசையா இந்த மன்னன் 39 வயதில் இறக்கப் போகிறான் என்று சொல்கிறார். இவனுக்கு அப்படியே இடியே இவன் தலையில் விழுந்தது போல இருக்கிறது. வானமே அவன் தலையில் இடிந்து விழுந்தது போல இருக்கிறது. இவ்வளவு எளிதாக அந்த இறப்பு இவனுக்கு நிகழும் என்று அவன் கனவு கூட கண்டிருக்க மாட்டான். இவனுடைய நோய் எப்படியும் தீர்ந்து விடும் என்று அவன் எண்ணி இருக்கலாம். என்றால் அரசர்களுக்கு நோய் வந்துவிட்டால் கவனிப்பதற்கு 1000 பேர் வருவார்கள். எப்படியும் அரசனை நோயிலிருந்து மீட்டு விடலாம் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். அந்த நிலையில்தான் இந்த அரசனும் இருக்கிறான். இவனுக்கு நோயாய்ப்பட்டது சாகந்தருவாயில் இருக்கிறது என்பது இவனுக்கு தெரியாது. இவன் சாதாரண நோய் என்று நினைத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் இவனுக்கு பீடித்திருக்கிற நோய் இறப்பை வெகு விரைவில் இவனுக்கு கொண்டு வருகிற நோய். அதை ஏசையா இறைவாக்கினர் அறிந்து சொல்கிறார். யாவையினுடைய அறிவுறுத்தலின்படி சொல்லுகிறார். நீ உன்னுடைய வீட்டை சரி செய்து கொள், உன் அரசையும் சரி செய்து கொள், உன் நாட்டையும் சரி செய்து கொள், தீமைக்கு வாய்ப்புகள் அளிக்காத, இருக்கிற குறுகிய காலத்தில் நீ எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டு நீ வாழ். அதனால் உனக்கு இறப்பு நெருங்கிவிட்டது. எனவே இதுதான் முதல் பகுதி. 2வது பகுதி, இப்போ எசேக்கியா இறைவனிடத்தில் வேண்டுகிறார். இறைவேண்டல். எசேக்கியா சுவர் பக்கமாய் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் எப்படி திருமுன் முற்றிலும் நம்பிக்கைக்குரியவனாய் நடந்து கொண்டேன் என்பதையும், உமது பார்வையில் நேர்மையானதையே செய்தேன் என்பதையும் நினைவு கூர்ந்தருளும் என்று வேண்டுதல் செய்து கதறி அழுதான். 3வது வசனம் ஒரு நீண்ட வசனம். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் எப்படி உம் திருமுன் முற்றிலும் நம்பிக்கையுரியவனாய் நடந்து கொண்டேன். எசேக்கியா என்ன பண்றான்? சுவர் பக்கமாய்
முகத்தை திருப்பிக் கொண்டு, சுவர் பக்கமாய் முகத்தை திருப்பிக் கொண்டு. வழக்கமாக இப்படி ஒரு அதிர்ச்சியான தகவல் வருகின்ற போது எல்லாரும் ஆடைகளை கிழித்துக் கொள்வார்கள். தாவீதே அப்படி செய்கிறான். ஆடைகளை கிழித்துக் கொள்வார்கள், முகங்குப்புற விழுவார்கள், கதறி அழுவார்கள். இவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்றால், இவன் சுவருக்கு எதிராக நின்று கொண்டு, அதாவது சுவரிலே முகத்தை புதைத்து கொண்டு என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். சுவர் பக்கமாக முகத்தை திருப்பி கொண்டு, இது முழுவதுமாக, அதாவது சுவரை நோக்கி இருக்கிறார் என்றால் வேறு யாரையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதும், வேறு யாரையும் பார்க்க விரும்பலை என்பதும் பொருள். அதாவது இவன் வெளியே வந்திருக்கலாம், அதாவது இவன் வந்து அறையை விட்டு வெளியிலே வருகின்ற நிலையில் அல்ல, மனிதர்களை பார்க்கிற நிலையில் அல்ல, மனிதர்களை பார்க்காமல் தனிமையில் இருக்க விரும்புகிறான் என்கிற அந்த மனநிலையை இது சுட்டி காட்டுகிறது. சுவரிலே முகத்தை புதைத்து கொண்டு. வழக்கமாக அந்த சின்ன பிள்ளையெல்லாம் அப்பா அம்மா அடித்தா என்ன பண்ணும், சுவரில் போய் ஒட்டிக்கிறோம். அதாவது நான் யாரையும் பார்க்க விரும்பலை, யாரோடும் தொடர்பு கொள்ள விரும்பவில்லை, என்னை விட்டுருங்க, நான் பாட்டுக்கு என் வழியில் போகிறேன், என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, அதான் பொருள். அப்படியே சுவரில் போய் ஒட்டிக்கிறோம். அதே போல தான் வள்ளலார் வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு இருக்குது. அவர் வந்து ஒரு அருமையான ஒரு சிந்தனையை வடலூர் வள்ளலார் சொல்லுவார். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படின்னு. அடிப்படையில் அவர்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு வந்து ஒரு நல்ல செய்தியை சொல்லும் அப்படின்னு. அப்போ அவர் இந்த செய்தியை சொல்லுகிறார், பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. இது வெறும் 3 வார்த்தைகள் அல்ல. பசித்திரு அப்படின்னா அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, ஆன்மாவுக்கான பசி உடத்தில் இருக்கணும் அப்படிங்கிறார். வெறுமனே பசித்திரு என்றால் சாப்பாட்டுக்காக பசியோடு இருப்பது அல்ல. ஐயோ நமக்கு சாப்பாடு கிடைக்கலைங்கிற பசி ஆசை இருப்பதோ, அல்லது நம்ம வந்து சாப்பிடாமல் இருக்கிறதோ அல்ல. பசித்திரு என்றால் உடத்தில் அந்த ஆன்மாவினுடைய வேட்கை இருக்க வேண்டும். ஆன்மா வந்து யாரை வேண்டும், யாரை தேடும்? இறைவனை தேடும். அப்போ பசி இருந்தால் தான் தேட முடியும். அப்போ பசித்திரு, அந்த ஆன்மா வந்து இறைவா நீ எப்போ என்கிட்ட வரப்போகிற, உன்னை நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன், நான் போகிற இடமெல்லாம் காணல் நீராக வருது, எங்கே பார்த்தாலும் காணல் நீராகத்தானே தெரிகிறது, நான் உண்மையிலே உன்னை நோக்கி பசியோடு தாகத்தோடு இருக்கிறேன் அப்படிங்கிறது. அதான் பசித்திரு. தனித்திரு. தனித்திரு என்றால் எல்லாரையும் விட்டு ஓடி ஒதுங்கி அப்படிங்கிறதல்ல, தனித்தன்மையோடு இருத்தல். அதாவது நீ மக்கள் மத்தியில் இருந்தால் கூட, மக்கள் பணியில் இருந்தால் கூட, உன்னுடைய செயல்கள் தனித்துவம் இருந்ததாக இருக்கட்டும், தனித்துவம் மிகுந்ததாக இருக்கட்டும். இந்த பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய தனித்தன்மை ஒரு செயலில் வந்து அது இருக்கும். இப்போ உதாரணமாக இயேசு வந்து எந்த செயலை செய்தாலும் அதில் அவருக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கும். மற்றவர்கள் செய்வது போல அல்லாமல் அவர் வித்தியாசமாக செயல்படக்கூடியவர். நம்ம எதிர்பார்க்காத நிலையில் அவருடைய செயல்பாடு இருக்கும். அதான் தனித்துவம். பசித்திரு, தனித்திரு. அதே போல விழித்திரு. விழித்திரு என்றால் விழிப்புணர்வோடு இருக்கணும். கண்களை மட்டும் திறந்து வைக்கிறது அல்ல, தூங்காமல் இருக்கிறது அல்ல, விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏறக்குறைய இவனுடைய நிலை வந்து அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறணும். அவன் வந்து பசித்திருக்கிறான், தனித்திருக்கிறான், விழித்திருக்கிறான். அந்த நிலையில் வந்து அவனுடைய நிலை இருக்கிறது. இறைவன் மீது தாகம் கொண்டு இறைவனே கதி என்று போய் அந்த சுவருக்கு முன்னால் நிற்கிறான். அதைத்தான் இந்த முதல் நிலை சுட்டி காட்டுகிறது. அதன் பிறகு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் எப்படி உம் திருமுன் முற்றிலும் நம்பிக்கையுள்ளவனாய் நடந்து கொண்டேன். இதைத்தான் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னுடைய தற்பெருமை, என்னுடைய நிலை, நான் வந்து உமக்கு நம்பிக்கை உள்ளவனை தானே இருந்தேன், எப்படி எனக்கு வந்து நோயை கொடுத்துரு, நான் எந்த விதத்தில் உண்மை கைவிட்டேன்,
எனக்கு ஏன் இந்த நோய் வரலாம்? இது பழைய ஏற்பாட்டு சிந்தனை, பழங்காலத்து சிந்தனை, பழைய ஏற்பாட்டு வேண்டல் முறை. நான் எல்லாம் நன்மையைத்தானே செஞ்சேன், என்கிட்ட என்ன குறை இருக்கிறது, நான் எந்த குறையை செய்தேன்? இங்கே அவர் சொல்லுவது, முதலாவது முற்றிலும் நம்பிக்கையுள்ளவனாக இருந்தேன், உன் பார்வையில் நேர்மையானதையே செய்தேன். ரெண்டும் சரியானதுதான். அதாவது இவன் நேர்மையாக நடந்து கொண்டான், பிறருடைய பார்வையிலும் இறைவனுடைய பார்வைக்கு முன்னாலும் நேர்மையோடு நடந்து கொண்டான். அதே சமயத்தில் யாவேக்கு நம்பகத்தன்மை உள்ளவனாக, நம்பிக்கை உடையவனாக இருந்தான். இதுதான் பழைய ஏற்பாடு சொல்லுகிற சிந்தனை. ஒரு மனிதன் அவனுக்கு நன்மைகள் வர வேண்டுமென்றால், ஆசிகள் வர வேண்டுமானால் எப்படி இருக்கணும்? கடவுளுக்கு நம்பிக்கை உடையவனாக இருக்கணும், கடவுளை நம்பணும். ஆபிரகாமை போல அவன் கடவுளை நம்பினால்தான் அவருக்கு ஆசி கிடைத்தது. ரெண்டாவது நேர்மை உள்ளவனாக இருக்கணும். லேவியர் புத்தகம் 26ஆம் அதிகாரம், அதே மாதிரி இணைச்சட்ட நூல் 28ஆம் அதிகாரம், இந்த 2 பகுதிகளிலும் ஒரு மனிதனுக்கு ஆசியும் ஒரு மனிதனுக்கு தண்டனையும் எப்போ வரும் என்பதை ரொம்ப விரிவாக சுட்டி காட்டுகிறது. இதுதான் சீனாய் மலை உடன்படிக்கையினுடைய ஆசிகளும் அதே போல தண்டனைகளும். இந்த ஆசிகள் எப்பொழுது வரும்? சட்டத்துக்கு கீழ்ப்படுகின்ற போது. இப்போ சட்டத்துக்கு யார் யார் கீழ்ப்படியவில்லையோ, சீனாய் மலை உடன்படிக்கை சட்டத்துக்கு யார் யார் கீழ்ப்படியவில்லையோ அவர்களுக்கெல்லாம் என்ன வரும்? சாபம், அதாவது தண்டனை கிடைக்கும். யார் யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு என்ன வரும்? ஆசி கிடைக்கும். அந்த 2 அதிகாரங்களும் விழாவாரியாக சொல்லுகிறது, யார் யாருக்கு ஆசி வரும், யார் யாருக்கு தண்டனை கிடைக்கும் என்று. அப்போ இவனுடைய வேண்டுதல்களில் தவறே கிடையாது. ஏன்னா இவன் பழைய ஏற்பாட்டு காலத்தை சார்ந்தவன். அதனால் பழைய ஏற்பாட்டு சிந்தனை பிரகாரம் நான் நேர்மையானத்தான் இருந்தேன். யோபும் அப்படித்தானே சொல்கிறாரு, ஆண்டவரே நான் எந்த தப்பும் செய்யலையே, நான் எல்லாமே நல்லதாகத்தான் இருந்தேன், நேர்மையுடையவனாகத்தான் இருந்தேன், என்னையே எனக்கே இவ்வளவு துன்பம் வருகிறது. கடைசியில் யாவே என்ன சொல்லுவார்? நீ நேர்மையாளன் தான், நீ உண்மையுள்ளவன் தான், ஆனால் நான் உன்னை சோதிக்க விரும்புகிறேன். எனவே இவ்வளவு நடந்தது எல்லாமே என்னுடைய சோதனை தான். நீ குற்றம் செய்ததால் அல்ல, நீ தவறு செய்ததால் அல்ல, நீ உலகத்திலே பாவியாக வாழ்ந்ததால் அல்ல, மாறாக உன்னை சோதிக்க விரும்பினேன். எனவே சோதிப்பதற்காக உனக்கு துன்பங்களை கொடுத்தேன் அப்படிங்கிற கருத்தை அந்த புத்தகம் சொல்லுகிறது. அதனால் இந்த மனிதன் ஒருவன், பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த மனிதன், தன்னுடைய வாழ்க்கையை சுட்டிக்காட்டி, நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன் என்பதை சுட்டிக்காட்டி இறைவனிடத்தில் கேள்வி கேட்பது இயல்பு. அந்த அடிப்படையில் நம்ம திருப்பாடல் 15 கூட பார்க்கலாம். திருப்பாடல் 15 1 முதல் 2 என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவருடைய திருமலையில் குடியிருப்போர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கட்டளைகளை கொடுக்கும். அதில் முக்கியமான முதல் 2 கட்டளை என்னென்னா, யார் யார் ஆண்டவருடைய திருமலையில் நுழைவதற்கு தகுதி உள்ளவர்கள் என்றால், முதலாவது மாசற்றவராய் நடப்பவர், இரண்டாவது நேரியவற்றை செய்பவர். இப்போ யார் நேரியவற்றை செய்கிறார்களோ, மாசற்றவர்களாக நடக்கிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவருடைய இல்லத்திலே அல்லது ஆண்டவருடைய திருமலையிலே குடியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே பழைய ஏற்பாடு அப்படி தான் பார்த்துருக்குது. அதனால் நாம் இவருடைய வேண்டுதலில் குறை கண்டுபிடிக்க முடியாது, அந்த பார்வையில் பார்க்குறாரு. ஆனால் இப்படி வேண்டுதல் இன்றைக்கு இந்த காலத்தில் அது ஒத்துப்போகுமா? அது சரியானதாக இருக்குமா? புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம கல்வாரி உடன்படிக்கையில் இருக்கிறோம். இந்த கல்வாரி உடன்படிக்கை என்ன சொல்லுகிறது? ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் நேர்மையாக இருக்கிறதுனால அல்லது தன்னுடைய வாழ்வில் இந்த சீனாய் உடன்படிக்கைக்கு நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறதுனால ஒருவனுக்கு நன்மைகள் தீமைகள் கிடைக்கும் அல்லது கிடைக்காது என்று சொல்ல முடியுமா? ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்த மட்டில் இயேசுவின் மீது யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ, இயேசுவின் பெயரை சொல்லி யார் வேண்டுகிறார்களோ, தன்னுடைய செயலால் அல்ல. பவுலடியார் தான் சொல்லுவார் கலாத்தியர்கள் திருமுகத்தில்,
அழுத்தம் திருத்தமா 3ஆம் அதிகாரம். ஒரு மனிதனுக்கு தீர்ப்பிடப்படுவது அல்லது ஒரு மனிதன் இந்த ஜஸ்டிஃபைடு என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய நம்பிக்கையால் தான் ஏற்புடைமை பெறுகிறான். ஏற்புடைமை பெறுகிறான். இறைவனுக்கு முன்னால் ஏற்புடையவனாக ஒரு மனிதன் எப்பொழுது இருக்க முடியும்? எப்பொழுது இருக்க முடியும்? நம்பிக்கையால். யாரின் மீது கொண்ட நம்பிக்கையால்? கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையால். அதனால செயல்களால் அல்ல. ஆபிரகாமை பாருங்கள், அவர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார். அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். அதனாலதான் அவர் ஏற்புடையவரானார். ஆபிரகாம் இறைவனுக்கு ஏற்புடையவரானது எப்படி? சட்டத்தினாலா? இல்லை. தன்னுடைய செயல்களினாலா? விருத்த சேதனத்தினாலா? இல்லையே. எதனால? இறைவன் மீது நம்பிக்கை கொண்டதால். அதனால கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் மட்டுமல்ல, யோவான் நற்செய்தி மத்தான் சொல்கிறது, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு யார் இருக்கிறார்களோ அவர்கள் நிலை வாழ்வு பெறுவார்கள். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அதே மாதிரி கடைசி அதிகாரம் யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், இயேசுவை யார் மீட்பராக ஏற்றுக்கொண்டு அவர் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் நிலை வாழ்வு பெறுவார்கள். அதனால் புதிய ஏற்பாடு இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வதை அழுத்தி சொல்லுகிறது. அதனால் தனி மனிதனுடைய நேர்மைத்தன்மையும் தனி மனிதனுடைய செயல்களும் ஒருவனுடைய ஏற்புடைமையை அது உறுதிப்படுத்தாது. இயேசுவை அடிப்படையாக கொண்டுதான் நம்முடைய மன்றாட்டுகள் அமைய வேண்டும். வழக்கமாக சொல்லுவோம், நம்முடைய மன்றாட்டுகள் எல்லாம் நமக்குரிய மன்றாட்டுகளாக இருக்கக்கூடாது, பிறருக்குரிய வேண்டுதல்களாக இருக்கணும். எந்த மனிதன் பிறருக்காக வேண்டுகிறானோ அவனுடைய மன்றாட்டு கேட்கப்படும். யோவான் எழுதின நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 31 இயேசு இறைமகனாகி மெஸ்ஸியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. வாழ்வு பெறுவேன். வாழ்வு என்றால் நிறைவாழ்வு. நிறைவாழ்வு, இந்த எட்டர்னல் லைஃப். யார் இயேசுவை மெஸ்ஸியா ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஏற்றுக்கொண்டு நம்பி அவரை மெஸ்ஸியா நம்புகிறார்களோ அவர்களுக்குத்தான் நிறைவாழ்வு கிடைக்கும். எனவே அதுதான் புதிய ஏற்பாட்டு நிலை, கல்வாரி உடன்படிக்கையினுடைய நிலை. அதனால் ஒரு மனிதன் தன்னுடைய செயல்களாலோ அல்லது தான் பெரிய ஆள், தான் நல்லா நடந்திருக்கிறேன், நான் நீதிமானாக இருந்திருக்கிறேன், இன்றைக்கு நமக்கு அதான் பிரச்சனை. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு போகிறேன், நான் நற்செய்தி வாசிக்கிறேன், நான் இவ்வளவு தான தர்மங்கள் கோவிலுக்கு செய்கிறேன் அல்ல மக்களுக்கு செய்கிறேன், எனக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது, எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி பிரச்சனை வந்தால் கடவுள் நல்லவர் அல்ல. இந்த பார்வை இருக்கிறது. இது தவறான பார்வை. இதுதான் பழைய ஏற்பாட்டு பார்வை. இந்த பார்வை தான் யாருக்கு இருந்தது? எசேக்கியாவுக்கு இருக்குது. அதை சொல்லித்தான் வேண்டுகிறான். அவன் வேண்டுவது, நான் இப்படி வாழ்ந்திருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த நோய்? ஆனால் நமக்கு யோபு புத்தகமே தெளிவான விளக்கத்தை சொல்லிவிட்டது. நோய்க்கும் நீ நல்லது செய்தது கெட்டது செய்ததுக்கும் தொடர்பே இல்லை. துன்பம் என்பது, துயரம் என்பது ஒரு இயல்பு. இந்த யோபு புத்தகம் என்ன சொல்லுகிறது? இது கடவுளுடைய சோதனை என்று சொல்லி முடிக்கிறது. அது ஒரு பதில், அவ்வளவுதான். இதே மாதிரி நிறைய பதில்கள் இருக்கலாம். இயேசு என்ன சொல்கிறாரு? நீ படுகின்ற துன்பம் உனக்காக அல்ல, பிறருக்காக. விக்காரியஸ், அதாவது நான் சிலுவை சுமப்பது எனக்காக அல்ல. யாருக்காக? இன்னொருவருக்காக, இன்னொருவர் மீட்பு பெறுவதற்காக. அது இயேசுவுடைய பார்வை. அதனால் இங்கே இவருடைய துன்பத்திற்காக இவர் வேண்டுகின்ற அந்த வேண்டுதல் இன்றைய புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு ஒத்துப்போகாத ஒன்று என்று நாம் எண்ணலாம். ஆனால் அவர் இறைவனுடைய பார்வையில் நேர்மையாளராக இருந்திருக்கிறார். யாவையை நம்பி இருக்கிறார். அது மிக தெளிவாக இருக்கிறது. 2-3 வசனங்களும் அவருடைய இறைவேண்டல். யாருடைய இறைவேண்டல்? எசேக்கியாவினுடைய இறைவேண்டல். இப்பொழுது 3வது பகுதிக்கு போகிறோம். ஏசையா யாவையின் பதிலை அறிவித்தல். இவருடைய இறைவேண்டலுக்கு பிறகு ஏசையா அரண்மனைக்கு வருகிறார்.
வந்து என்ன சொல்லுகிறார்? அதைத்தான் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசியுங்கள். எசையா அரண்மனை முற்றத்தின் நடுப்பகுதியை கடப்பதற்குள் ஆண்டவரது வார்த்தை அவருக்கு வெளியாயிற்று. எசையா அரண்மனை முற்றத்தின் நடுப்பகுதியை கடப்புகள் அப்படின்னா, இவன் எசையா சொல்லி முடிப்பதற்கு முன்னாலே அவன் அறைக்கு போய்விட்டான். அறையில் போய் சுவரிலே முட்டி மோதி யாவே இடத்துல கதறுகிறான். அந்த கதறலுடைய குரல் உடனே யாருக்கு கேட்கிறது? அவனுடைய வேண்டுதல்களில் குறைபாடு இருந்தால் கூட, அல்லது வேண்டுதல்களில் அவன் தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்தினாலும் கூட, அது குறைபாடு என்று சொல்வதை விட அவன் தன்னை முன்னிலைப்படுத்துகிறான், தன்னுடைய நல வாழ்வை முன்னிலைப்படுத்துகிறான். அப்படி முன்னிலைப்படுத்தினால் கூட அவனுடைய கதறல் குரலை இறைவன் செய்யமெடுக்கிறார். உடனே அந்த எசையா அந்த முற்றத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாலே, இப்போ தான் வந்தார், வந்து சொல்லிவிட்டு போகிறார். முற்றத்தை தாண்டுவதற்கு முன்னாலே எசையாவுக்கு அழைப்பு வருகிறது. என்ன அழைப்பு? நீ வந்து எசேக்கியாவிடத்தில் இப்படி சொல்ல வேண்டும். தொடர்ந்து வாசியுங்கள். 5வது வசனம். ஆண்டவர் அவரிடம், நீ திரும்பி போய் என் மக்களின் தலைவனான எசேக்கியாவை நோக்கி. ஆண்டவர் எசேயாவிடத்தில் பேசுகிறார். என் மக்களின் தலைவனான எசேக்கியா அப்படிங்கிறார். இதுதான் உடன்படிக்கையினுடைய வாக்கு. என் மக்களின் தலைவன். இஸ்ராயல் மக்கள் என்கிறவர்கள் யாவேனுடைய மக்கள். இது அடிப்படையான உடன்படிக்கை செய்தி, சீனாய்மலை உடன்படிக்கை செய்தி. நீங்கள் என் மக்கள், நான் உங்கள் கடவுள். அதான் சீனாய்மலை உடன்படிக்கையினுடைய பிரயாம்பிள், முகவுரை என்று கூட நாம் சொல்லலாம். அந்த தலைப்பு, நீங்கள் என் மக்கள், நான் உங்கள் கடவுள். இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையில் நம்ம பேசுவோம். இந்த உடன்படிக்கை நீங்கள் தயாரா? என்னை நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்கிறீர்களா? நான் உங்களை என் மக்களாக ஏற்றுக்கொள்கிறேன். நம்முடைய உறவு நிலை அப்படி இருக்கட்டும். இந்த அடிப்படையில் நாம் வந்து உடன்படிக்கை செய்து கொள்ளும் என்று கடவுள் முன் வருகிறார். அதையே அவர் நினைவுபடுத்துகிறார், என் மக்கள். எனவே எசேக்கியா வேற யாரும் இல்லை, எங்கேயோ காட்டில் சுற்றி திரிகிறவன் அல்ல, காட்டில் ஆடுகளையும் மாடுகளையும் மேய்க்கிறவன் அல்ல, என் மக்களை மேய்க்கிறவன். என் மக்களுக்கு பொறுப்பாக நான் நியமித்திருக்கிறேன். அதனால் அவனுக்கு ஒரு பிரச்சனை. எசேக்கியா என் மக்களின் தலைவன், அதனால் நீ போய் அவனை நோக்கி என்ன சொல்லணும்? இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தாவீதுக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாருமே என்னை மறந்து வேற்று தெய்வங்களை வழிபட்டு இருக்கிறார்கள். இப்போ நீ வந்திருக்கிற உன்னுடைய தந்தையாகிய ஆகாசு கூட சல்மனசார்கிட்ட போய் அவன் திட்டத்தை வாங்கி வருகிறான். சிரியாவில் அழகிய பிரதெய்வ கோவில் ஒன்று இருக்கிறது. அந்த கோவிலுடைய திட்டத்தை கொண்டு வந்து எங்கே செயல்படுத்துகிறான்?